ஈவினிங் 5 மணி ஆனதுனே ஷார்ப்பா மைண்ட்ல ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சுருது. டீ போட்டு குடி அப்படின்னு சொல்லிட்டு. பால் டீ தான் மோஸ்ட்லி வந்து குடிப்பேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சுக்காக லெமன் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் இந்த மாரி டீ வந்து ஒழுங்கா வராது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கத்துக்கிட்டு ஓரளவுக்கு வந்து டேஸ்ட்டா வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ஒரு 2 லிட்டர் போல பால் வந்து இருந்தது. ஒரு 1 1/2 லிட்டர் பால் வந்து பன்னீருக்காக எடுத்து வச்சு, மீதி 1/2 லிட்டர் மட்டும் நைட்டு குடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். தோசை மாவு வந்தா இப்ப அடிக்கிற வெயிலுக்குலாம் வந்து நெறைய ஆட்டி வச்சோம்னா வந்து ஃப்ரிட்ஜில வச்சாலுமே நல்லா புளிச்சிருது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி தாண்டிடுச்சு. நம்ம ஊர்ல எவ்வளோ டிகிரின்னு கண்டிப்பா சொல்லுங்க. வெயில் தாங்குற மாரி இருக்கான்னு சொல்லுங்க கண்டிப்பா. பன்னீர் வந்து செட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நேத்து நைட்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்ல. இந்த ஃபேன் தான் வந்து எங்கள காப்பாத்துச்சுன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டிஸா இருக்கு. பட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். லாஸ்ட் இயர் தான் வந்தோம். இங்க ஏப்ரல்ல தான் வந்து குஜராத்துக்கு வந்தோம். அப்போ வந்தப்பயும் வந்து இதே மாரி கரண்ட் இல்லாம இருந்தது. அப்போ பக்கத்துல எலக்ட்ரானிக் ஷாப்ல தான் போயிட்டு இந்த ஃபேன் வந்து வாங்குனேன். 1599 என்னமோ வாங்கும்போது அகோரோ பிராண்ட் தான். இதுல வந்து 3 மோட் ஆஃப் லைட் இருக்கு. 360 டிகிரிக்கு இந்த ஃபேனுமே வந்து ஸ்விங் ஆகும். 4 டைப் ஆஃப் ஸ்பீடு இருக்கு. உண்மையாலுமே வொர்த்துன்னு சொல்லலாம். சில்லுன்னு வந்து ப்ரீஸ் காத்து மாரி தான் வந்து அடிக்குது. இத வச்சு தான் வந்து நாங்க அன்னைக்கு நைட் ஃபுல்லா வந்து தூங்குனோம்னு சொல்லலாம். இதோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வேணுனா நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சி டைப் பின் சார்ஜர் தான் அதுக்கு தேவைப்படும். அது கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நைட் டின்னருக்காக வந்து சுண்டல் குழம்பு தான், சன்னா கிரேவி தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதிகமா மசாலாலாம் எதுவும் போடல. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் செய்யலான்னு சொல்லி தான் வந்து வேக வச்சிருந்தேன். பட் வந்து செய்ய வேண்டான்னு விட்டாச்சு. ஸோ டின்னருக்கே அது வேஸ்ட்டா போயிடும்னு சொல்லிட்டு சன்னா கிரேவி வந்து செஞ்சு எடுத்து வச்சுட்டு, கோதுமை தோசை தான் வந்து டின்னருக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் குடுங்க. அடுத்த விலாக்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.